ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேய் ஸ்டோரி. நமது பேய் ஸ்டோரியில் இன்றைக்கி 13வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராஜபாளையம் டு சங்கரங்கோயில் செல்லக்கூடிய பகுதியில் மவுண்ட் சியோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகிய பகுதி ஒன்று உள்ளதுங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா கேரளா மாதிரி ஒரு அமைப்போடு இருக்குங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மலை, ஒரு குன்று மாதிரி இருக்கும். அந்த குன்றுக்கு பக்கத்தில் வீடுகள் நல்லா நெருக்கமாகவும் கலக்கமாகவும் இருக்கும். ஒவ்வொரு வீடுகளுக்கு இடையில் நல்லா அழகாக மரங்கள், செடி கொடிகள் எல்லாம் காணப்படும். அங்கே உள்ளே போவதற்கே ஒரு கேரளாவுக்குள்ளே போன ஒரு அமைப்பு போல் இருக்குங்க. அந்த பகுதியில் தினேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாலிபருக்கு நடந்த அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க நாம் இன்றைக்கி 13வது எபிசோடாக பார்க்க போகிறோம். மேலும் இந்த சம்பவத்தை சொன்ன தினேஷும் நமது ஃப்ரெண்டு தாங்க. அவர் தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சிருக்காரு. வாங்க நண்பர்களே, நம்ம என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நிகழ்ச்சிக்குள்ளே பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்த சம்பவம் அந்த மவுண்ட் சியோன் அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 2013 அந்த காலகட்டத்தில் தினேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாலிபருக்கு 22 வயது மதிக்கத்தக்க அந்த வாலிபருக்கு தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்குது. அவருக்கும் அவரது நண்பர்களுக்கும் சேர்ந்து நடந்திருக்குதுங்க. முதல்ல அந்த மவுண்ட் சியோன் அந்த பகுதியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த பகுதி வெள்ளக்காரர்களின் ஆட்சியில் பீரியடில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டிங், ஒரு கட்டடம் ஒன்று கட்டி அது ஒரு கல்விச்சாலை மாதிரி பயன்படுத்தி வந்திருக்காங்க அந்த காலகட்டங்களில். அதற்கப்புறம் வெள்ளக்காரர்கள் எல்லாம் இந்த வண்ணை விட்டு வெளியேறி போனதுக்கப்புறம் அந்த கட்டடம் அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கு. நிறைய நாட்கள் பழங்கி இருந்தாலும் அதற்கப்புறம் அதை பராமரிக்க முடியாமல் கிடப்பில் போட்டிருக்குதுங்க. ஆனால் இருந்தாலும் அந்த பில்டிங் வாட்ச்மேன் மாதிரி அந்த காலகட்டங்களில் செயல்பட்டவங்களோட வம்சாவளி தான் இப்பயும் அதை அப்பைக்கப்போ எட்டி பார்த்துட்டு போவது வழக்கம் அப்படின்னு கூறப்படுது. இன்னமும் அந்த பில்டிங் கிடப்பில் தான் கிடக்குதுங்க. ஆனால் அந்த வாட்ச்மேனின் வழித்தோன்றல்களாக இப்போ இருக்கக்கூடிய நபர் அவரும் வயசு கிட்டத்தட்ட ஒரு 55-60 வயசு கிட்ட இருக்குங்க. அந்த நபரும் அப்பைக்கப்போ சென்னையில் இருந்து வருவதும் வழக்கம். இங்கே பார்த்துட்டு ஒரு வாரம் 10 நாள் இருந்துட்டு போவது வழக்கம். இப்படி தாங்க இருக்குது. மற்ற நேரங்களில் அந்த பில்டிங் ஆள் அரவ மட்டும் தாங்க காணப்படும். அது சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் அப்பைக்கப்போ செயல்பட்டு வந்துக்கிட்டு இருக்குதுங்க. இப்படி இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, அந்த பில்டிங்கில் பெரும்பாலும் அந்த வெள்ளக்காரர் வழித்தோன்றல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 10 கோழி எல்லாம் வளர்த்து வந்துக்கிட்டு இருக்காங்க. கோழி சாவல்கள் நிறைய அங்கே இருக்குதுங்க. அது ஒரு ரூமில் அடைச்சி அது வாட்டுக்கு கிடக்கும். அப்பைக்கப்போ அவர் வரும்போது அவருக்கு கறி சாப்பிடணும்னு பிரியப்பட்டிருந்தாருன்னா அந்த கோழிகளை அடித்து சாப்பிட்றது வழக்கம். இப்படி தாங்க இருந்து வருது. அவர் வந்த நேரத்தில் பெரும்பாலும் கடைகளில் வாங்கி சாப்பிட்டாலும் அவரும் கொஞ்சம் சமைச்சு சாப்பிடுவார் போல தெரியுதுங்க. அவருக்காக பயன்படுத்துவதற்கு அந்த கோழியெல்லாம் வளர்க்கப்பட்டு வந்திருக்கு. இப்போ இந்த தினேஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கோழி எல்லாம் சாப்பிட்றது கொஞ்சம் பிரியம். ஆனால் என்ன, இந்த பசங்க ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போக்கப்போ இந்த மீன் பிடிக்க போகிறது, மேற்கொண்டு ஏதாவது காடை கௌதாரி அதுபோல் ஏதாவது ஒரு வேட்டைக்கு அந்த காடு போன்ற அமைப்பில் போய் காடை கௌதாரி இந்த மாதிரியெல்லாம் வேட்டையெல்லாம் ஆடிட்டு வருவது வழக்கம். ஒரு முயல் வேட்டைக்கு இப்படியெல்லாம் போய் வருவது வழக்கம். இப்படி இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் தான் இந்த 2013 அந்த காலகட்டத்தில் அந்த தினேஷ் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, எங்கள் கோழியெல்லாம் நிறையா இருக்கிற மாதிரி தெரியுது மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் அந்த பக்கமாக போன இடத்துல கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த கோழி எப்படியாவது எடுக்கணும் மாப்பிள அப்படிங்கும்போது அந்த பில்டிங்கை சுற்றி அந்த 2 நண்பர்களும் வளம் வந்திருக்காங்க. ஒரு நாள் நோட்டம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டம் பார்த்துருக்காங்க. அப்படி நோட்டம் பார்க்கும்போது பெரும்பாலும் உள்ளூர்காரங்க அந்த பகுதியில் பெரும்பாலும் ரொம்ப போக மாட்டாங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஒதுக்குப்புற மாதிரி தாங்க அந்த அமைப்பெல்லாம் இருந்து வருது. சமூக விரோதிகள் அப்பைக்கப்போ போவாங்க வருவாங்க அப்படின்னா தண்ணி எண்ணி அடிக்கிறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் போய் பழங்குறது வழக்கம். ஆனால் உள்ளே ரொம்ப போக மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு வரலாறும் ஒன்று கூறப்படுது. அங்கே என்ன வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்பைக்கப்போ அங்கே அவாய்ண்டனாக ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு நபர் கத்துவது போல் இருக்கும், ஒரு பெண் கூக்குரல் ஓட்டு அழுவது போல் இருக்கும். ஒரு வித்தியாசமான இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது. மேற்கொண்டு அந்த மிகப்பெரிய பில்டிங்க்கு பின்னாடி ஒரு 100 மீட்டர் தள்ளியே சுடுகாடும் அமையப்பட்டிருக்கு. ஒரு கிறிஸ்டின் சுடுகாடு மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று இருக்குதுங்க. அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னா, பெரும்பாலும் ஊரில் உள்ள இளைஞர்களோ வேறு யார்களும் வாலிபர்களும் அந்த பக்கம் போவதுக்கு பயப்படுவாங்க. அப்பைக்கப்போ இந்த சமூக விரோதிகள் மட்டும் அங்கே போயிட்டு அதுவும் உள்ள வரைக்கும் எல்லாம் போக மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன இந்த காலத்தில் அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லாமல் அப்பெல்லாம் இந்த இளங்கன்றுகள் பயம் அறியாது அப்படிங்கக்கூடிய கணக்கில் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, உள்ளே போய் பார்க்கணும்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு ஆசை, ஆர்வம் தான். ஏன்னா நம்ம பகுதியில் இங்கே பக்கத்தில் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா கோழியெல்லாம் நிறையா இருக்குது மாப்பிள்ள, இதை கண்டிப்பாக எப்படியா நம்ம அடிச்சிடணும் மாப்பிள்ள, ஒரு 2 கோழியாக தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திட்டம் தீட்டிட்டு போகிறாங்க. போகும்போது அப்படியே ஒவ்வொரு அறையாக போய் பார்க்கும்போது ஆங்காங்கே இவங்களுக்கு ஒரு வியர்டாக நடக்கிறதெல்லாம் தெரிய வருது. காரணம் என்னென்னா, ஏதாவது பொருள் விழுகிறதா இருக்கட்டும், மேற்கொண்டு ஏதாவது கட்டமுட்டாங்கிற சத்தம், ஒரு நபர்கள் ஆங்காங்கே நின்று யாரோ பேசுவது போலெல்லாம் அமைப்பெல்லாம் தோணுதுங்க. இவங்க போன நேரம் ஒரு பட்டப்பகல் நேரம் தாங்க. ஒரு மதிய வேலையில் தான், ஒரு 1 மணி 2 மணி வாக்கில் தான் போயிருக்காங்க. அந்த நேரத்துக்கு இவங்களுக்கு வித்தியாசமாக தோணி இருக்குது. இவங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு அச்சம் இருந்தாலும் வேணா, இருட்டாக இருக்குது, லைட் வெளிச்சம் கிடையாது. இவங்க போன நேரத்துக்கும் அந்த வாட்ச்மேன் போல உள்ள அந்த நபர் 55-60 வயசு மதிக்கத்தக்க அந்த நபரும் அங்கே கிடையாது. அதனால்
தைரியத்தை வர வச்சுக்கிட்டு உள்ள வரைக்கும் நல்லா போயிட்டாங்க. உள்ள வரைக்கும் போயிட்டாங்கன்னா எப்படி இவங்க உள்ளே போனாங்க, 2 பேருடைய பாடியுமே வந்து லீனான பாடி, நல்லா ஆள் ஒல்லியாக தான் இருப்பாங்க. ஒரு சின்ன கேப்புலேயே அப்படியே உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. ஒவ்வொரு அறையாக உள்ளே போய்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க முத வந்ததுனால வந்து எந்த அறைக்குள்ளே போகிறோம், எந்த அறையிலேருந்து வெளியில் வரோம்னே தெரியாது. ஏன்னா அப்படி போன்ற அமைப்பு வெள்ளைக்காரர் பில்டிங்னா எப்படி இருக்கும் நமக்கு என்ன சொல்லவா வேணும். கொஞ்சம் ஓரளவுக்கு ஒவ்வொரு அறையெல்லாம் சிதிலம் அடைந்தது போலெல்லாம் இருக்க வருதுங்க. ஆனால் இப்படி உள்ளே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு அறையிலிருந்து ஒரு சத்தம் ஒன்று வருதுங்க. என்ன சத்தம் அப்படின்னா, ஒரு பெண்மணி வந்து பேசுவது போன்று அழுவது போன்ற ஒரு சத்தமெல்லாம் வந்து யாருக்கு, இவங்க 2 பேருக்குமே வந்து காதுக்கு கேட்க ஆரம்பித்தது. 2 பேரும் மாறி மாறி அப்படியே முகத்தை பார்த்துக்கிறாங்க. என்ன மாப்பிள்ள இது வித்தியாசமாக இருக்குது, இல்லைடா இது வேறு ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட வந்த நண்பர் வந்து சொல்கிறாரு. என்னடா வேறு ஏதாவது இருக்கும் அப்படிங்கிறது. ஏழை பட்ட பகலில் இந்த நேரத்தில் என்னடா இருக்க போது, இங்கே வந்து இல்லீகல் அஃபெக்ஷனாக வந்து யாராவது ஒரு சோடி கீடி வந்திருக்கும், அதுகளோட சத்தமாக இருக்கும்டா, வேண்டாண்டா நம்ம போய் அதை பார்த்துக்கிட்டு அந்த காடு ஓட்டுக்கிட்டு இருக்கா, நம்ம வந்தது கோழி வேட்டைக்கு வா, கோழி வேட்டையை மட்டும் பார்க்கலாம் அப்படின்ட்டு இவங்க வந்து பேசி முடிச்சுட்டு போகிறாங்க. இதை தினேஷும் வந்து ஏற்றுக்கிட்டார். காரணம் என்னென்னா, அவங்க பகுதிக்கு கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது இந்த இடம். இந்த இடத்துல இப்படியெல்லாம் நடக்குதுங்கிறது வந்து தினேஷுக்கும் கொஞ்சம் தெரிய வருது. காதுக்கு வந்து கேள்விப்பட்டிருக்காரு. அந்த ஒரு காரணத்தினால சரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. 2 பேரும் இன்னொரு அறைக்கு போகும்போது அங்கே கடமுடன் ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுங்க. ஆனால் வந்து ஒருத்தர் மறுபடியும் முகத்தை பார்த்துட்டு சிரிச்சுக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அதே இல்லீகல் அஃபெக்ஷனால் உருட்டிக்கிட்டு இருக்காங்க போல. ஏதோ பாத்திர பண்டங்கள் ஏதோ அங்கே கூடி 1-2 கிடக்கும், என்னத்தையாவது கட்டை கம்ப போட்டு உருட்டிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி இவங்க மனசுக்குள்ளே தோணிக்கிட்டு அப்படியே போகிறாங்க. போனதுக்கப்புறம் தாங்க கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் வெளிச்சம் வருதுன்னா வானவெளி மாதிரி தெரியுது. அந்த வானவெளியை கடந்து இன்னொரு அறைக்குள்ளே போகும்போது கோழி கிளியெல்லாம் அங்கே வந்து அப்படியே அந்த ரூம்குள்ளே சும்மாவே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. வெளியில் கூண்டுக்குள்ளே ஓட்டெல்லாம் அடைக்கலை, அந்த பெரிய ரூம்குள்ளே வந்து அதே மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த வானவெளிக்கு கொஞ்சம் தள்ளி எல்லாம் வந்து மரம் செடி கொடியெல்லாம் அங்கங்கே உள்ளே நிற்கிதுங்க. உள்ளே நிற்கும்போது அந்த கோழிகள் பெரும்பாலும் அந்த மரத்துலேயும் அடையும் போல் அங்கங்கே நிற்கிதும் போல். இவங்க வந்து கோழியை பார்த்ததும், வாடா மாப்பிள்ள, இன்றைக்கி நமக்கு நல்ல லக்குடா, நமக்கு 2 கோழி இன்றைக்கி போதும், இப்படி அடிக்கொருக்கா வந்து நம்ம எப்படியா பிடிச்சிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு 2க்கு மேலே எடுக்க வேண்டாண்டான்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, 2 கோழி ஆளுக்கு ஒவ்வொரு கோழியை தூக்கிக்கிட்டு தினேஷும் அவர் நண்பரும் வரும்போது வந்து உள்ளே இருந்து அகோரமாக ஒரு சத்தம் ஒன்று, அதாவது ஏதோ ஒரு புரியாத பாஷையில் பேசுகிற மாதிரி இருந்திருக்கு. யார் நீங்கள் 2 பேரும் பயந்துக்கிட்டு, எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் யார் நீங்கள் சொல்லுங்கள் அப்போ தான் அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் தான் தமிழில் பேசுதுங்க. தமிழும் இங்கிலீஷும் ஆங்கிலமும் சேர்ந்து கலந்து பேசுகிற மாதிரி ஒரு வித்தியாசமாக பேசுகிற மாதிரி இருக்குது. எப்படின்னா, அந்த கோழியை கீழே ஓட்டுட்டு ஓடிருங்க வெளியிலங்கிற மாதிரி ஏதோ ஒரு சத்தம் ஒன்று கேட்க வருது. இருந்தாலும் வந்து இவங்களுக்குள்ள என்ன ஒரு தைரியம் அப்படின்னா, யாரோ நம்மளை ஓட்டுறாங்க மாப்பிள்ள, இங்கே உள்ளே இருந்துக்கிட்டு யாருமே இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி யாரோ பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க, நம்ம இதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம், வாடா கோழி எடுத்த சொல்ல ஓடிடுவோம்டான்னு சொல்லிட்டு இவங்க ஓடுறாங்க. சத்தம் வந்து அந்த அறையிலிருந்து கொஞ்சம் பயங்கரமாக கேட்குது. இருந்தாலும் இவங்க முத வந்த காரணத்தினால எந்த அறைக்குள்ளே போகிறோம் வாரம்னே தெரியாமல் மாறி ஓடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பாதை தெரியாத அளவுக்கு ஓடுறாங்க. இவங்களுக்கு வந்து சத்தம் வந்து ரொம்ப அதிகமாக கேட்க ஆரம்பிக்குது. ஒரு பெண்மணியின் அழுகுரல் சத்தமும் கேட்குது. மேற்கொண்டு இந்த பாத்திர பண்டங்கள் உருட்டுவது போல் சத்தமும் கேட்குது. கிட்ட எல்லாம் உருண்டு விடுவது போல் சத்தம் கேட்குது. மேற்கொண்டு வந்து ஒரு ஆண்டவர் வந்து ஏதோ புரியாத பாஷையிலையும் பேசுகிறாரு, கோழியை போட்டு ஓடுங்கடாங்கிற மாதிரின்னு சொல்கிறாரு. இதை கேட்கும்போது இவங்களுக்கு எல்லாருக்கும் 2 பேருக்கும் வந்து அவ்வளவு பயம், அச்சத்தோடு பண்ணுறாங்க. என்னடா இது வித்தியாசமாக நடக்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முதல்ல வந்து இவங்க சாதாரணமாக இதை எடுத்துக்கிட்டாலும் இப்போ நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து ரொம்ப அச்சத்தில் வந்து பயந்து போயிட்டு அந்த கோழியை அந்த இடத்துல விட்டு தப்புச்சோண்டா பிழைச்சோம்டான்ட்டு போட்டு ஓடிடுவோம்ட்டு ஓடுறாங்கங்க. ஓடும்போது ஒரு அறைக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. அந்த அறையில் வந்து ஒரு கயிறு ஒன்று தொங்கிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த கயிறை தொங்கும்போது வந்து பார்க்கும்போது வந்து என்னடா இங்கிட்டு உத்தரத்தில் கயிறு தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது வந்து தினேஷ் கண்களுக்கு மட்டும் ஒரு பெண்மணி வந்து தற்கொலை செய்து கொண்ட மாதிரி காட்சியளிக்குது. பார்த்தது மிரண்டோ அலறி கத்திடுறாரு. கூட வந்த நண்பருக்கு என்னடா மாப்பிள்ள என்னடா ஆச்சு, இல்லை ஏன்டா இதை பார்த்து பயப்படுற, வெறும் கயிறு தான்டா, வாடா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் வந்து 2 பேரும் வந்து அடித்து பிடிச்சி விட்றாங்க. தினேஷ் மிரண்டு போயிட்டாருங்க. மிரண்டு போனதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து ஒவ்வொரு அறையாக சுற்றுறாங்க. அந்த அச்சத்தோட பயத்தோட அந்த பகல் நேரத்தில் இருள் சூழ்ந்து இருக்குது. காரணம் என்னென்னா, ஒவ்வொரு அறைக்குள்ளே எந்த ஒரு வெளிச்சமும் கிடையாது. மறுவழி அந்த வானவெடிக்கை தேடி வராங்க, அங்கே வராங்க இங்கே வராங்க. ஒரு வழியாக அவங்க வந்த பாதையை கண்டறிந்து அந்த கேப்பு இம்பல் வழியாக இந்த 2 பேரும், ஏன்னா சின்ன உடம்பாக தானே இருக்குது, 2 பேருக்குமே வந்து ஆள் வந்து ஒல்லியான தோற்றம் தான். ஒரு வழியாக வந்து அந்த கேப்பை பயன்படுத்தி அது வழியாக வெளியே போயிட்டாங்க. வெளியே போனதாங்க தப்பு சம்பளத்துன்னு. இதை பற்றி யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை. ஆளாளுக்கு 2 பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போய்
ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு படுத்துட்டாங்க. இரவு வந்துருச்சுங்க. ஆனால் இந்த தினேஷுக்கு மட்டும் வந்து தூக்கமே வரமாட்டேங்குது. காதுக்குள்ளே வந்து யாரோ சத்தம் போட்டு எழுப்பி விடுவது போலயே இருந்திருக்குது. இரவு முழுவதுமே வந்து தூக்கம் இல்லை. ஆள் பயந்து திடுக்குன்னு முழிச்சு கத்தியிருக்காரு. இதையெல்லாம் பார்க்கும்போது அவங்க பெற்றோர்களுக்கு ரொம்ப பயமாகி போச்சு. என்னடா புள்ள இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருநீரெல்லாம் எடுத்து என்னதான் போட்டாலும் சரி இது ஒன்றுக்கும் வசத்துக்கு வரத மாதிரி தெரியலை. அரை மணி நேரம் தூங்குவார், அடுத்து ஒரு 2 தடவை எந்திரிச்சு கத்துவார். இப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. இதை பார்த்த உடனே அவங்க அப்பா வந்து திட்டுறாங்க, பகலில் எங்கடா போயிட்டு வந்து ஏன்டா இப்படி இருக்க, யாரையுமே தூங்க விட மாட்டேங்கிறா வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தினேஷுக்கு ஒரு அக்காவும் உண்டுங்க. அவங்களும் சேர்ந்து பயந்துடுறாங்க இவர் செய்கிறத பார்த்துட்டு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை தூங்குடான்னு சொல்லி யாருமே தூங்காமல் அவர் வந்து ஒரு வழியாக வந்து தூங்க வச்சுட்டாங்க. ஏன்னா அவர் வந்து அந்த அங்கே தொங்கிட்டு இருக்கு, அங்கே ஒரு ஆள் போகுது, இங்கே ஒரு ஆள் போகுது, அப்படி இப்படின்னு தான் இவர் வந்து தினேஷ் வந்து மாறி சொல்கிறத பார்த்து அவங்க அக்காவிலேருந்து அவங்க அப்பா அம்மாலேருந்து எல்லாரும் பயந்துட்டாங்க. யாருமே தூங்கவில்லை. அப்படியே தினேஷுக்கு பக்கத்தில் இருந்து தட்டி கொடுத்து அந்த 22 வயது 23 வயது நபரை வந்து தட்டி கொடுத்தே தூங்க வச்சுட்டாங்க. அதற்கப்புறம் விடிஞ்ச உடனேயுமே காலையில் முதல் வேலையாக வந்து அந்த தினேஷின் குடும்ப கோயிலாக குலதெய்வம் கோயிலாக உள்ள ஒரு கருப்பசாமி கோயிலுக்கு வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த ஊர்லேருந்து பக்கத்து ஊர் ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி அந்த கருப்பசாமி கோயிலுக்கு கூப்பிட்டுட்டு போய் அதற்கப்புறம் ஒரு சில வித்தியாசமான அமானுஷ்யமான பூஜைகள் எல்லாம் செஞ்சு அதற்கப்புறம் தான் கருப்பன் அருளால் வந்து அந்த கருப்பன் வந்து பூசாரியின் உடலில் இறங்கி ஆடி வந்து அந்த தினேஷின் உச்சி முடியை பிடிச்சி உடனடியாக வந்து யார் நீ சொல்லு, என் பிள்ளைய வந்து ஏன் பிடிச்சிருக்க, என் பிள்ளை உன்னை ஒன்றும் பண்ண விட மாட்டேன், நீ யார் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதட்டி கேட்கும்போது தாங்க கொஞ்ச நேரம் ஏளன சிரிப்போட சிரிச்சுக்கிட்டு ஒரு வித்தியாசமான முறையில் வந்து தினேஷ் பேசுகிறாரு. 2 வாய்ஸில் பேசியிருக்காருங்க. ஒரு ஆண் கலந்த ஒரு பெண் வாய்ஸில். அதாவது ஆண் வாய்ஸ் வந்து தினேஷ் அவர் ஏதோ பேசணும்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவருடைய நாவை அடக்கி அந்த பெண்ணின் ஆன்மா வந்து சொல்லுது, நான் யாரை பிடிச்சேன், இவன் தான் இங்கே தேடி வந்தானா, அதனால தான் இவனை பிடிச்சேன், எனக்கு இவனை பிடிச்சிருக்கு, நான் இவனை கூப்பிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து பேசுதுங்க. காரணம் என்னென்னா அந்த பெண்ணின் ஆன்மா வந்து வாய் திறந்து சொல்லுது. இளம் வயது தான் போல தெரியுதுங்க. தினேஷ் வாயாலே வந்து சொல்லுதுங்க. அந்த ஆன்மா வந்து என்ன சொல்லுதுன்னா, இளம் வயதாக இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து 25-27 வயதுக்குள்ளே இருக்கும்போது வந்து அந்த கோட்டையில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துருக்குதுங்க ஒரு தமிழ் பெண்மணி. அந்த மவுண்ட் சியோனில் வந்து அப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வெள்ளைக்காரரால் வந்து சீரழிக்கப்பட்டு இந்த பெண்மணி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, ரொம்ப சீரழிச்சு விட்ருக்காங்க. அவங்க அந்த இது தாங்க முடியாமல், துக்கம் தாங்க முடியாமல் அந்த அறையில் வந்து தூக்கு மாட்டி தற்கொலை செய்து கொண்டாங்க. அதற்கப்புறமெல்லாம் அதெல்லாம் மூடி மறைச்சு அது பல வருடங்கள் காலங்கள்லாம் ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் கைவிடப்பட்ட அந்த பில்டிங்கில் வந்து அந்த ஆன்மாக்கள் வந்து இப்பயும் 1-2 அதாவது வெள்ளைக்காரரின் ஆன்மாக்களாகவும் இருக்கட்டும், மேற்கொண்டு வந்து அந்த பெண்ணின் ஆன்மாவாக இருக்கட்டும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உலா வரக்கூடிய பல ஆன்மாக்கள் வந்து அந்த பில்டிங்கை நோக்கி தஞ்சம் அடைஞ்சிருச்சு. ஏன்னா எந்த ஒரு பயன்பாட்டிலும் இல்லாத அந்த பில்டிங் வந்து ஒரு அபாயிண்டனாக மாறினதுக்கு அப்புறம் வந்து ஏகப்பட்ட ஆன்மாக்கள் அடையுண்டு கிடக்கக்கூடிய அந்த இடமாக வந்து மாறிடுச்சுங்க. ஆனால் இருந்தாலும் வெள்ளைக்காரன் அந்த வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய அந்த வாட்ச்மேன் அந்த பெரியவர் வந்து போனாலும் வந்து அவர் வந்து மற்ற அறைக்குள்ளே போகாமல் அவருக்கான அறையில் மட்டும்தான் தங்குவார். மேலும் அவர் வந்தார் அப்படின்னா ஒரு வாரம் காலகட்டத்திலே 10 நாள்லேயே வந்து திரும்ப போயிடுறதுனால அவருக்கு பெருசாக வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காதான். மேற்கொண்டு வந்து அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தான் இப்போ வரைக்கும் அவர் இருந்து வராரா. ஒரு தைரியமான ஒரு நபர் தானே. ஆள் வாட்ட சட்டமாக இருப்பாராம். 55-60 வயசுக்கிட்ட நெருங்கி இருந்தாலும் வந்து ஆள் நல்லா போல்டாக இருப்பாராங்க. அதனால் அவர் எந்த ஒரு அச்ச உணர்வும் இல்லாமல் இருக்காங்களா. ஆனால் புதுசாக வந்து இவங்க உள்ளே போய் இப்படி மாட்டிக்கிட்டு இந்த பாடுபட்டு அதற்கப்புறம் தான் அந்த பெண் ஆன்மா வாயால் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து அந்த சாமியாடி வந்து என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, கருப்பசாமிகள் பூசாரி வந்து வித்தியாசமான ஒரு சில பூஜைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சு தான் அந்த ஆன்மா வந்து தினேஷ் உடம்பிலிருந்து விலக்கி விட்டுருக்காங்க. அதற்கப்புறம் வந்து தினேஷ் வந்து அந்த பகுதிக்கே போகிறதுலேயும் அவரும் சரி அவங்க நண்பரும் சரி இப்போயும் அந்த பகுதியில் வாழ்ந்துக்கிட்டனால இந்த தினேஷுக்கெல்லாம் திருமணமெல்லாம் ஆகி நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த பகுதிக்கு வந்து யாருமே இவங்க வந்து போகிறதே கிடையாதான். எதிர்த்து அந்த பகுதியை நோக்கி போகிற மாதிரி இருந்தாலும் வந்து அந்த 2013-14 அந்த காலகட்டத்தில் நடந்த இந்த அமானுஷ்ய சம்பவம் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு நினைவுக்கு வருமா. இதை நினைக்கும் போது கொலையே நடுங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே. மேலும் வந்து நண்பர்களே இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு போங்க. உங்கள் நண்பர்களுக்கு இந்த சம்பவத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு வந்து நமது சேனலை வந்து தொடர்ச்சியாக பார்க்குறீங்க, இது போன்ற அமானுஷ்யமான த்ரில்லிங் ஸ்டோரி எல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பீங்க அப்படின்னா நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து நான் தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. தொடர்ச்சியாக நமது சேனலில் இது ஒரு ஹாரர் கோஸ்ட் ஸ்டோரி அமானுஷ்யமான ஸ்டோரி தான் போட்டுக்கிட்டு வரோம். மறக்காமல் நமது சேனலுக்கு வந்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.